நேயர்களே, தற்போதைய நிலையில் இப்போ நான் அமர்ந்திருக்கிற அந்த வேளையில் இப்பொழுது நடக்கலாம், இன்னும் 10 நிமிடத்தில் நடக்கலாம், 10 மணி நேரத்திலும் நடக்கலாம், நாளை மறுநாளும் நடக்கலாம், நாளையும் நடக்கலாம். என்ன நடக்கலாம்? அமெரிக்காவுக்கு முழுமையான நேற்று ஆலோசனைகளை அமெரிக்கா நடத்தி முடித்திருக்கிறது. கண்டிப்பாக தாக்கித்தான் ஆக வேண்டும் என்ற ஒரு நிலையில் அமெரிக்கா முழுமை பெற்றிருக்கிறது. இந்த நிலையில அமெரிக்காவுடைய ஆலோசனை கூட்டத்தில் மிக கடூரமான கோபத்தை வெளிப்படுத்தினார். 3வது சுற்று பேச்சும் ஜெனீவாவில் முறிந்து போனதாகவே நாம் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. ஏனென்றால் வெளிவிவகாரத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்சி ஒரு பாசிட்டிவ் மூமெண்ட் இருக்கிறதாக, ஒரு முன்னேற்றத்தை நோக்கி தி ஸ்டாக்கிங் இஸ் கோயிங் டு பி வெரி ஃபார்வர்ட் ஸ்டெப், ஒரு முன்னே போய்கொண்டிருக்கிறது. இட் இஸ் சிக்னலிங் மச் மோர் ஒரு ஒரு ப்ராஸ்பரிட்டி, ஒரு நல்ல விஷயமாக இருக்கிறதாக அவர் கூறினார். ஆனால் இன்றைக்கு அமெரிக்காவினுடைய அந்த வெளிப்பாடு அப்படி ஒரு சூழல் இல்லை என்பதை தெளிவுபடுத்துவதாக அமைந்திருக்கிறது. ஆகவே அமெரிக்காவும் ஈரானும் இந்த பேச்சுவார்த்தையில் ஒருங்கிணைவது சாத்தியமில்லை. ஆனால் அமெரிக்காவுக்கு ஏராளமான நெருக்கடிகள், ஈரானை தாக்குவதில் அவர்கள் சந்திக்க போகிற துன்பங்கள், ஆலோசனைகளையும் கூட வழங்கியிருக்கிறார்கள். இந்த நிலையிலே இன்று காலை நமக்கு தற்போது கிடைத்த செய்தியில் 600 மில்லியனுக்கு மேலான ஒரு மிகப்பெரிய உளவு விமானம் ஒன்று, அமெரிக்க விமானத்தை ஈரான் படைகள் துவம்சம் செய்து அழித்திருப்பதாகவும் செய்திகள் தற்போது வந்திருக்கிறது. அப்படி என்றால் போர் ஆரம்பித்திருக்கிறதா என்பதை நாம் பார்க்க போகிறோம். மத்திய கிழக்கு மிகப்பெரிய ஒரு கொதிநிலையிலே இருப்பதை பார்க்கிறோம். இந்த நிலையில் போர் நடந்தால் ஈரானுக்கு ஆதரவாக யாரெல்லாம் வரப்போகிறார்கள் என்ற கேள்வியில் இங்கே நமக்கு பதில் தெளிவானது. உலக நாடுகள் எதுவும் நேரடியில் கலந்து கொள்ள வாய்ப்பில்லை. அதே சமயம் முழுமையான சீன ஆயுதம் அங்கே தருவிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. நேற்றைக்கு கூட ஒரு சோனிக் பவர்ஃபுல் வெப்பன்ஸ் ஒன்று இறக்குமதி செய்யப்பட்டிருக்கிறது. அது மிக மோசமான விளைவுகளை அமெரிக்க கப்பல்களுக்கு எதிராக ஆன்டிஷிப் மிசைல் என்றும் சொல்லப்படுகிறது. இதற்கிடையில் 2007 அமெரிக்காவுக்கு எதிராக துவக்கப்பட்டது, அதாவது ஹதாபி ஹிஸ்புல்லா, இது ஈராக்கினுடைய ஷியாட்டி குரூப். திருப்பி உங்களுக்கு சொல்ல வேண்டுமென்றால், ஈராக்கில் நடந்த அமெரிக்காவினுடைய அழுத்தங்களுக்கு எதிராக ஹதாபி ஹிஸ்புல்லா கிட்டத்தட்ட 2.5 லட்சம் அளவிற்கான பெரிய ஆர்மி அது. தற்போது அமெரிக்காவுக்கு எதிராக நீண்ட போருக்கு தாங்கள் தயாராக இருப்பதாகவும், ஐஆர்ஜிசியுடன் இணைந்து செயல்படும் இந்த அமைப்பு ஈரானுடைய ஆதரவு பெற்ற ஒரு வலிமையான அணி என்பதையும் நாம் பார்க்கிறோம். இட் இஸ் அ பார்ட் ஆஃப் ஈராக், த பாப்புலர் மொபைலைசேஷன் ஃபோர்ஸ் என்றும் சொல்கிறார்கள். இந்த நிலையில் இரண்டு தரப்புகளும் ஆர்ம்ஸ் அண்ட் ஆமினேஷன் அக்யூமுலேஷன் இந்த பார்ட் ஆஃப் த பேட்டில் ஃபீல்ட் பிராக்டிஸ்கள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. 2 பேருமே ஒருத்தர் நம்பவில்லை. அவர்கள் 2 பேருமே ஒருவருக்கொருவர் தாக்கி கொண்ட வேண்டும் என்ற முடிவிலே உறுதியாக இருக்கிறார்கள். அமெரிக்காவினுடைய கெமிகாஸ் மிசைல்ஸ் திட்டத்தின் அடிப்படையில் ஈரானின் மீது தாக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. அமெரிக்காவுடைய கெமிகாஸ் மிசைலுடைய மற்றொரு செய்தி, இதனுடைய ரிவர்ஸ் இன்ஜினியரிங் தான் ஈரான் செய்திருக்கக்கூடிய. நாம் பார்க்கிறோம் ஷாஹின் 129, 136 அண்ட் 191 ஒரு நாசகார தற்கொலை ட்ரோன்கள். இது அமெரிக்காவினுடைய கெமிகாஸினுடைய ரிவர்ஸ் இன்ஜினியரிங் என்றும் சொல்லப்படுகிறது. இதற்கிடையிலே ரேடார் கருவிகள், நாசகார கப்பல்கள் தொடர்ந்து அமெரிக்கா மற்றும் ஈரான் ஆகிய 2 நாடுகளும் தங்கள் வலிமையை அதிகரிக்கும் வகையில் ஆயுதங்களை கொண்டு போரிடும் வகையிலே குவித்து வருகிறது. பதட்டம் நிறைந்த பயிற்சியும் பாரசீக வளைகுடா, ஹெர்ம்ஸ் மற்றும் பல இடங்களும் ஒரு மோசமான சூழ்நிலையில் இருக்கிறது. இதை போன்று ஈரானுடைய மிக வலிமையான ஏவுகணைகளை பற்றி நாம் சொல்லியிருக்கிறோம். கொர்ரம்சோர், கைபர் சொக்கான். அதே போன்று
தற்போது நேற்று மற்றொரு செய்தியினூடாக ஈரானுடைய இமாமத் மற்றும் கதர் ஏவுகணைகள் 1400 மைல் என்ற அளவிலே தொழில்நுட்பம் மூலம் அது நிரப்பப்படுகிறது. இது அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய சிக்கலை ஏற்படுத்தும். அமெரிக்காவினுடைய கடல் எல்லைகளுக்கு உட்பட்டும் அதை தாண்டியும் தாக்கும் வல்லமை உள்ளது. இந்த இமாமத் குறைந்த தூர வலிமை வாய்ந்த ஹைப்பர்சோனிக் என்று சொல்லப்படுகிறது. இதற்கிடையில் தாக்குதல் நாளை இன்று எப்போது நடந்தாலும் ஈரானுடைய முக்கிய காரணியாக 3 நிலைகள் இருப்பதை நாம் பார்க்கிறோம். அது முதலாவதாக அல் உதீத், குறிப்பாக கத்தரில் இருக்கும் அல் உதீத் மற்றும் ஐக்கிய அரபு அமீரகத்தில் இருக்கக்கூடிய அல் சப்ரா அமெரிக்காவினுடைய ஏர்பேஸ். இதெல்லாம் மிக முக்கியம். வழக்கம்போல் துவம்சம் செய்வதற்காக இஸ்ரேலை அவர்கள் நோக்கி ஏராளமான பலிஸ்டிக்ஸ்கள் நிறுவப்பட்டிருப்பதாகவும் தொடர் செய்திகள் வந்திருக்கிறது. இதற்கிடையில் அமெரிக்கா எலக்ட்ரானிக்ஸ் வார்ஃபேர் சிஸ்டம் மற்றும் கடல் பிராந்தியங்களில் நிலை கொள்ளும் நாசகார கப்பல்களை குறிவைத்து தாக்குதல் நடத்துவதற்காகவும் ஈரான் முழுமையான ஒரு ஃபுல் பிளேட்ஜ்டு அப்படிங்கிற அளவிற்காக ஒரு ப்ரிப்பரேஷன் அவர்களிடத்திலே சென்று கொண்டிருக்கிறது. இதற்கிடையிலே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பேச்சுவார்த்தை தோல்வி அடைந்ததான். சைனாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படக்கூடிய சூப்பர்சோனிக் ஏவுகணைகள் அமெரிக்க கப்பல்களை நாசம் செய்யும் வகையில் தற்போது மிகுந்த பதட்டம் ஏற்பட்டிருப்பதையும் நாம் பார்க்கிறோம். இதற்கிடையே முதல் தாக்குதல் இஸ்ரேலுடைய நாடாகத்தான் இருக்கும். அந்த அடிப்படையில் நேற்றைக்கு இஸ்ரேல் பென்கூரியன் ஏர்போர்ட்டில் அமெரிக்காவுடைய F-22 மற்றும் ராப்டர் F-22 மற்றும் ஸ்டெல்த் விமானங்களான F-35 கார்கோ ஃப்ளைட் டெலிவரி, அதிலே என்னெல்லாம் வந்தது என்றால் ஒரு 3 டேங்கர்ஸ் ரீஃபில்லிங் டேங்கர்ஸ் அரைவ்ட் அட் இஸ்ரேல். US and Israel full prepared to enter into the battlefield என்பதையும் இஸ்ரேலி டைம்ஸ் செய்திருக்கிறது. அதற்கப்புறம் ஒரு 14 ரீஃபில்லிங் ஏர்கிராஃப்ட் கேரியர் அரைவ்டு, அதுவும் பென்கூரியனில் வந்திருக்கிறது என்ற செய்தியை ப்ளூம்பர்க் நியூஸ் தெரிவித்திருக்கிறது. அதனைத் தொடர்ந்து அமெரிக்காவினுடைய இந்த ப்ளூம்பர்க்கினுடைய செய்திகளூடாக அமெரிக்கா கெமிகாஸ் மிசைல் வந்து அனுப்பியிருப்பதை நாம் சொன்னோம். இதற்கிடையில் அமெரிக்காவினுடைய மிக முக்கியமாக டேவிட் டான் கெய்ன் மற்றும் சென்காம் தலைவர்கள், ஹூப்பர் கப்பற்படையினுடைய மிக முக்கியமான தலைவர் டேவிட் கெய்ன், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒட்டுமொத்த முக்கூட்டு படைகளுடைய தலைவர், இவர்களோடு டொனால்ட் ட்ரம்ப் அட்வைசரி கமிட்டியினுடைய பேச்சுவார்த்தை சென்று கொண்டிருக்கிறது. நேற்றைக்கு அமெரிக்காவுடைய US சென்ட்ரல் கமாண்ட்ஸ் இன்ஃபர்மேஷன் அவர்களுடைய தகவல்கள் about the war strategic, the move details discussed were being made. அவர்கள் அனைவரும் மிக முக்கியமான நுணுக்கமான பிரச்சனைகளை குறித்தும் பேசியதாக இஸ்ரேலிலிருந்து வெளியாகக்கூடிய இஸ்ரேல் ஹாயோம் ரிப்போர்ட் தெளிவான செய்தியை வழங்கியிருக்கிறது. எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் இந்த போர் வெடிக்கும் என்ற நிலை மிக மோசமாக சென்று கொண்டிருக்கிறது. அதை போன்று ஈரானுடைய மிசைல் சென்டர் உட்பட இன்ஸ்டிடியூஷன்ஸ் அவர்களுடைய அமெரிக்காவினுடைய கொடூர தாக்குதலுக்கு 3 நிலைகள், அதாவது ஈரானுடைய மிசைல் சென்டர், ஈரானுடைய இன்ஸ்டிடியூஷன்ஸ், ஈரானுடைய அணு ஆயுத நிலைகள் இஸ்பஹான், நட்டான்ஸ் மற்றும் ஃபர்தோஸ் போன்ற அணு ஆயுத நிலைகளை தாக்குதல் நடத்த அமெரிக்கா திட்டமிட்டிருப்பதும் தற்போது வெளியாகி இருக்கிறது. இந்த நிலையில் நேற்று முன்தினம் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் வழக்கம்போல் முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கிறது என்று அப்பாஸ் அராகச்சி தெரிவித்து கொண்டாலும் அது முன்னேற்றம் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். இதற்கிடையிலே மற்றொரு தருண வாய்ப்பை மார்ச் 2ஆம் தேதி வியன்னாவில் மீண்டும் IAEA ஏஜென்சி, அதாவது இன்டர்நேஷனல் அட்டாமிக் ஏஜென்சி உட்பட நேற்றும் அவர்கள் இருந்தார்களாக சொல்லப்படுகிறது. ரஃபேல் குரோசி பங்கு பெற்ற அந்த மீட்டிங்கில் எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை. தற்போது வியன்னாவில் மார்ச் 2ஆம் தேதி நடைபெறக்கூடிய அந்த புதிய மீட்டிங்கில்
ரஃபேல் குரோசி தலைமையில் மற்றொரு பேச்சுவார்த்தை இருப்பதாக சொல்லப்படுகிறது. இதற்கிடையில் ஈரானுடைய IAEA, அதாவது இன்டர்நேஷனல் அட்டோமிக் எனர்ஜி, அந்த தலைப்பின் கீழ் அறிவுரையின்படி குறிப்பிடத்தக்க ஆற்றல் வளர்ச்சியை 3 விழுக்காடு அளவுக்காக பயன்படுத்த அனுமதிக்கலாம் என்றும் நேற்று காலை அமெரிக்காவில் இருந்து முன்னாள் ஆலோசகர் ஒருவர் கருத்து தெரிவித்திருந்தார். அந்த கருத்தை வெளிப்படையாக அமெரிக்கா தெரிவிக்க மறுத்துவிட்டது. அதே சமயம் செறிவூட்டப்பட்ட சென்ட்ரிஃபியூஜ் செய்யப்பட்ட யுரேனியம், அதை 400 கிலோவிற்கு மேல் அதை ஒருபோதும் ஒப்படைக்கப் போவதில்லை என ஈரான் தெளிவாக தெரியப்படுத்தி இருக்கிறது. இந்த பிரச்சனையிலே அதுதான் பிரச்சனை. அதே போன்று பலிஸ்டிக்ஸ், ஹைப்பர்சோனிக், நீண்ட தூர கண்டமிட்ட ICBM, இதையெல்லாம் நீங்கள் தயார் செய்யக்கூடாது என்று கண்டிஷன். அதையெல்லாம் ஒரு சவரின் நேசனுக்கு எங்களுக்கு உரியது, அதை நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு இடமில்லை என உறுதிப்பட அறுதியிட்டு சொல்லியிருக்கிறார்கள். இந்த நிலையில் துருக்கி ஒரு முக்கியமான கருத்தை தெரிவித்திருக்கிறது. அந்த கருத்து என்னவென்றால், நீங்கள் IAEA, இன்டர்நேஷனல் அட்டோமிக் எனர்ஜி ஏஜென்சி, என்ன சொல்கிறார்கள் என துருக்கி சொல்கிறது, நீங்கள் கண்டெயின் செய்வதற்கு இஸ்ரேலை மட்டும் நீங்கள் எதுவும் பேசுறதில்லை, ஆனால் ஈரானை மட்டும் பேசி கொண்டிருக்கிறீர்கள் என்ற ஒரு கருத்தையும் துருக்கி சொல்கிறது. அதாவது இஸ்ரேலில் ஏராளமான அணுகுண்டுகள் இருப்பதை சுட்டிக்காட்டிய துருக்கி அதை குறித்து இன்டர்நேஷனல் அட்டோமிக் எனர்ஜி பேச வேண்டும் என்றும் அவர்கள் அந்த கருத்தை வைத்திருப்பதையும் நாம் பார்க்கிறோம். இதற்கிடையே இஸ்ரேலில் இருந்து ஏராளமான அமெரிக்க பிரஜைகள் மற்றும் அமெரிக்காவினுடைய அலுவலர்கள் உத்தரவின் அடிப்படையில் கூட்டமாக வெளியேறி வருவதாகவும் தகவல்கள் வெளியாகி வருகிறது. உலகெங்கும் நாடுகளில் அப்படித்தான் நடக்கின்றது. சீனாவும் கூட ஈரானிலிருந்து தங்கள் நாட்டினுடைய சிட்டிசன்ஷிப் எல்லாரும் வெளியேற வேண்டும் என அச்சுறுத்தி தகவல்களை பரிமாறி இருக்கிறார்கள். இந்நிலையில் பேச்சுவார்த்தை தோல்வி என்று ஸ்டீவ் விட்காஃப் தெரிவித்துள்ளார். எனவே போர் உச்சகட்ட ஒரு நிலையை அடைந்துள்ள நிலை தற்போது மத்திய கிழக்கில் காணப்படுகிறது. இதற்கிடையே அமெரிக்காவினுடைய துணை ஜனாதிபதி JD வான்ஸ் நீண்டகால போருக்கு சாத்தியக்கூறு இல்லை, எத்தனை காலம்தான் நாம் மத்திய கிழக்கு நாடுகள் விவகாரத்தில் தலையிட முடியும் என்று ஒரு மாறுபட்ட கருத்தை அவர் கூறியிருக்கிறார். அதே நேரத்தில் அமெரிக்காவினுடைய டிஃபென்ஸ் செக்ரட்டரி பீட் ஹெர்ட்ஸ் இராணுவ நடவடிக்கை தேவை என அவர் அழுத்தம் திருத்தமாக முரண்பட்ட கருத்துகளும், அமெரிக்க வெளிவிவகாரத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ போர் ஆதரவு நிலையை, இவர்களெல்லாம் பீட் ஹெர்ட்ஸ், மார்க்கோ ரூபியோ போன்றவர்களெல்லாம் முக்கியமாக யூத ஆதரவானவர்கள். JD வான்ஸ் ஒரு கத்தோலிக்க சமூகத்தை சார்ந்தவர். அவர் இந்த போர் தேவையில்லை என்று சொல்வதாகவும் அவருடைய கருத்திலும் ஒரு ராஜதந்திரம் இருப்பதாகவும் மற்றொரு கருத்துக்களும் வெளியாகி இருக்கிறது. இந்த நிலையில் அமெரிக்காவினுடைய ஜெரால்டு R. ஃபோர்ட் கப்பல்கள் இஸ்ரேலை பாதுகாக்கும் நோக்கில் நெருங்கி வருகிறது. இஸ்ரேலை காப்பதற்காக இந்த போர்க்கப்பல்கள் ஆரம்பமானது. தனித்து தாக்குதல் நடத்த இஸ்ரேல் திட்டம். ஒருவேளை அமெரிக்கா இதில் ஈடுபடவில்லை என்றால் இஸ்ரேலை முன்னோக்கி இந்த போரை நடத்தலாமோ என்றும் சொல்லப்படுகின்றது. இதற்கிடையிலே சீனாவினுடைய CN-302 மிக முக்கியமான ஒரு சிக்கல் ஆயுதம் என்று சொல்லப்படுகிறது. சீனாவினுடைய CN-302 சூப்பர்சோனிக் வெப்பன்ஸ், இது ஒரு அமெரிக்காவுக்கு ஒரு டெட்லி வெப்பன்ஸ், அதாவது மோசமான தாக்குதலை திரட்டனாக இருக்கும் என்றும், அவற்றை அமெரிக்காவுக்கு எதிராக வழங்கியிருக்கிற செவியும் நேற்று பரபரப்பாக சென்று கொண்டிருக்கிறது. இதுதான் இன்றைக்கான ஒரு செய்தியாக பார்க்க முடிகின்றது. காரணம், இந்த போரினுடைய நிலைகள் சமன்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் எதுவும் இல்லை. இன்று காலை 600 மில்லியனுக்கு மேலான ஒரு உளவு விமானம் MQ-3 என்று சொல்கிறார்கள், இவை அழிக்கப்பட்டிருக்கிறது என்றும் ஈரானால். அப்படி என்றால் போர் ஆரம்பித்து விட்டதா என்பது நமக்கு தெரியவில்லை.
ஈரானை குறித்து அமெரிக்கா இன்னும் சந்தேகம் என்னவென்றால், இத்தனை பெரும் ரதகஜ துரஜாதிபதிகள், ஆயுதங்கள், R4 ஜெரால்ட், USS ஆப்ரஹாம் லிங்கன் மற்றும் கெமிகாஸ் ஏவுகணைகள், ரடார் சிஸ்டம், எலக்ட்ரானிக்ஸ் வார்ஃபர், F-22 ரெப்டார், F-18, F-35, B-21, B-1, B-2 பாம்பர்ஸ் இதெல்லாம் கொண்டு நிறுத்திய பிறகும் நாடை சுற்றி வளைத்து 11 கப்பல்கள் நிலை கொண்ட போதும் ஈரான் ஒன்றுக்கும் மசிவதாக தெரியவில்லை. வாழ்ந்தாலும் இறந்து போனாலும் அதற்கு கவலை இல்லை என்றுதான் அவர்கள் நினைக்கிறார்கள். அதற்கு பின்னணியில் இத்தனை தூரமாக நாடு 47 வருடமாக வறுமையின் பிடியில் பொருளாதார தடையினூடாக சிக்கியிருக்கிற நேரத்தில் இத்தனை தைரியமும் இத்தனை ஆளுமைகளும் எப்படி வந்தது என்று தெரியவில்லை. இது ஒரு பெரும் சிக்கலான கேள்வியாகத்தான் இருக்கிறது. அமெரிக்காவுக்கு எதிராக கலிபா போன்ற மிக முக்கியமானவர்கள், நாடாளுமன்றத்தினுடைய MP, இவர்கள் வலிமையான அதிகாரத்தை கொண்டவர். அதே போன்று ஆயத்துல்லா கமீனியுடைய நெருங்கிய உறவுகள், வெளிவிவகாரத்துறை மசூஸ் பெசஸ்கியான் போன்றவர்கள் எல்லாம் தங்கள் கருத்துக்களை அமெரிக்காவுக்கு எதிராக வலிமையாக வைத்திருக்கிற போதும் ஈரானுடைய உச்சபட்ச ஆன்மீக தலைவர் சையத் அலி கெமைனி தனது மரணத்திற்கு பின்பு, ஒருவேளை தான் இந்த போரில் கொல்லப்பட்டால் அதற்கு பின்பு இராணுவத்தை முன்னெடுக்கும் போன்ற பல்வேறு நடவடிக்கைகளில் ஆட்களை அவர் நியமித்திருப்பதும் நாம் இங்கே கவனிக்க வேண்டும். நான் இப்போது பேசிக்கொண்டிருக்கிற நேரத்தில் கூட, நான் இப்பொழுது ரெக்கார்ட் செய்து கொண்டிருக்கிற காலை நேரம் இன்று சனிக்கிழமை இந்திய நேரப்படி காலை 10:40. இப்போது கூட போர் துவங்கியிருக்கலாம் அல்லது எதிர்பாராத நேரத்தில் துவங்கலாம், மட்டுப்படுத்தப்பட்ட நேரத்தில். இருந்த போதிலும் கடந்த முறை போன்ற இந்த போர் இல்லை. இந்த முறை ஈரான் முழுமையான ஒரு அலர்ட்டோடு, பிராக்டிஸோடு, ஆயுத குவிப்போடு அது இருக்கிறார்கள். ஏராளமான உளவாளிகள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். 30,000க்கு மேல். 12 சயின்ஸ் அட்டோமிக்ஸ் சயின்டிஸ்டும் 30க்கு மேற்பட்ட இராணுவ தளபதிகளும் கொல்லப்பட்ட நேரத்தில் ஒரு ரிட்டாலியேஷன் ஃபோர்ஸ், இதில் ஒரு டிபெண்டிங் மெக்கானிசத்தை நிச்சயமாக காத்தல் நடவடிக்கையை மீறி ஒரு அக்ரஷன் இருக்கும் என்றுதான் எல்லோருமே சொல்கிறார்கள். கடுமையான இராணுவ களமாக இப்போது மத்திய கிழக்கு, பெர்ஷியன் மற்றும் ஹெர்மூஸ் மிக முக்கியமான தளம். இங்கே 25% எண்ணெய் வயல்கள் எடுக்கப்படுகிற கப்பல் போக்குவரத்து 8 கிலோமீட்டர் ஆழமாக மையப்படுத்திய ஈரானின் கையில் இருக்கிற இது உலகத்தின் மிகப்பெரிய துருப்புச்சீட்டாக ஈரான் கையில் இருக்கிறது. எப்படி நடக்கப் போகிறது? அடுத்த செய்தியில் உங்களுக்கு நான் பல்வேறு விளக்கங்களை தருகிறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி.